மக்களே நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி காடு மேடெல்லாம் அழிஞ்சு திரிஞ்சு எக்கச்சக்கமான பொன்னி வண்டுகளை விரட்டி பிடிச்சிருப்போம். அந்த பொன்னி வண்டுகளை பிடிச்சி கொன்னக்குச்சியில் வச்சு எக்கச்சக்கமான முட்டைகள்லாம் சேகரித்தோம்ல, அந்த முட்டைகள்லாம் எப்படி பொறிஞ்சு குட்டியாக வருது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பொன்னி வண்டு பிடிச்சோம், பிடிச்ச பொன்னி வண்டுகள்லாம் எப்படி பறக்க விட்டோம் அப்படிங்கிறதெல்லாம். ஐயா அங்கே ஒன்று இதோட பெரிய ஒன்றா அது ஃபஸ்ட்டு ஒன்றுது. மக்களே இங்கே பாருங்கள் இவ்வளோ பொன்னி வண்டு நாங்கள் பிடிச்சிருக்கோம்னு பாருங்கள். என்ன பறக்குதுடா பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பொன்னி வண்டு பிடிச்சிருக்கோம்னு. எல்லாம் ஓடுதுடா, எடுத்து உள்ளே போகிறா ஃபஸ்ட்டு. அட என்னடா அது எல்லாம் டொருன்னு அங்கே ரெக்கை தூக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பொன்னி வண்டு இருக்குன்னு, சரியான பொன்னி வண்டுங்க. இந்த பொன்னி வண்டு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு தான் மக்களே வரும். மற்ற நாட்கள்லாம் இந்த பொன்னி வண்டை பார்க்கவே முடியாது. நிறைய பேருக்கு இது முட்டையிலேருந்து எப்படி குட்டியாக வருதுங்கிறதே தெரிஞ்சிருக்காது. நம்ம இன்றைக்கி அந்த முட்டையை அடைகாத்து எப்படி அது குட்டியாக வருதுங்கிறத டீட்டெயிலாக காட்டுவோம். மக்களே இங்கே பாருங்கள், எங்கள்கிட்ட ஏகப்பட்ட பொன்னி வண்டு முட்டை இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் பொன்னி வண்டு முட்டை. பார்த்துங்க நல்லா எவ்வளோ முட்டை இருக்குன்னு பார்த்தீங்களா. இது அம்புட்டு பொன்னி வண்டு சேர்ந்து விட்ட முட்டை தான் இவ்வளோ முட்டைங்க. இந்த எல்லா முட்டையும் நம்ம எதுவும் ஆம்லெட்டெல்லாம் போட மாட்டேன். இது எப்படி பொறிஞ்சு இந்த மாதிரி குட்டி பொன்னி வண்டா வருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பொன்னி வண்டெல்லாம் பறக்க விட ஆரம்பிச்சிட வேண்டியதான் மக்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச பொன்னி வண்டு இப்போ எல்லாத்தையும் பறக்க விட்டுருவோம். வாங்க இங்கே பாருங்க, ஓடிடுச்சு. ஒவ்வொன்றா கிளப்பி விட்டுருவான். இங்கே அது என்ன முட்டை விட போடாதா, இங்கே தெரியல. அடுத்து டான்ஸ் ஆடிக்கலாம். கத்தாதரா. அடுத்து இங்கே வர என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. உப்பு முட்டை ஏறிச்சுரா. அங்கே எனக்கு உப்பு போடு. இங்கே வரு. ஐயா அதை கொண்டு வா. இங்கே எடுத்து என் கையில் எல்லாத்தையும் வைங்கடா. என்ன எடுத்து கையில் போடு. கையெல்லாம் முழுங்குது. பறக்க விடுமா? ஆமாடா, மண்டைக்கு மேலே வச்சோன்னா வெட்டி விட்டுரும். கிளம்ப போகுது. எல்லா பொண்ணும் கடிச்சுன்னா உங்க கை ஒன்னோட இருக்காது. கிளம்ப போகுது. இந்த பொண்ணு விட்டு கிளம்புறா. ஐயோ கேமரா அடிச்சிருச்சு. மக்களே ஒரு வழியாக நம்ம பிடிச்ச எல்லா பொன்னி வண்டையும் சேஃபாக பறக்க விட்டாச்சுங்க. இப்போ அதோட முட்டையை மட்டும் நான் சேகரித்து வச்சுருக்கேன். இதில் சில முட்டை ஓடுகள் பார்த்தீங்கன்னா தொலைத்தொலனும், சில முட்டை ஓடுகள் நல்லா ரஃப்பாகவும் இருக்கும். இந்த முட்டைகள் பாருங்கள் கலராக இருக்குது. நண்பர்களே இது ஃபுல்லாகவே முட்டை தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டை இருக்குன்னு பார்த்தீங்களா. உள்ளே இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பொன்னி வண்டு முட்டை தான். இங்கே பார்த்தீங்களா, இது அப்படியே இலையோட போட்டு கொஞ்சோண்டு மண் வேணுமேடா. இப்போ நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னி வண்டு முட்டையை ஒரு குழி நோண்டிட்டு அதுக்கு மேலே இந்த கொன்னை இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொன்னை இலையை போட்டு அதுக்கு மேலே முட்டையை போட்டு அப்படியே மூடிடுவோம். அந்த மாதிரி தான் மூடலாம் பார்த்தேன். இப்போ மழை திடீர்னு வரனால அதுவே நம்ம எங்கேனாச்சும் புதைச்சி வச்சோம்னா மழையில் அப்படியே அரிச்சிட்டு போயிருமோன்னு பயந்து வருது. அதனால தான் இந்த பூந்தொட்டியில் அப்படியே வச்சு இதில் மேலே போட்டு புதைச்சிரும். ஃபஸ்ட்டு முட்டையை போட்டுட்டேன்னா அதுக்கு மேலே கொன்னையில் காஞ்ச இலை இருக்குது. இப்போ அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிடுவோம். இது பொன்னி வண்டு எப்படின்னா எடுத்தோடனே பொன்னி வண்டாவே வராதுங்க. அது ஒரு புழு பூச்சி மாதிரி தான் சின்னமாக வரும். நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ அது மாதிரி வந்துச்சுன்னா காமிப்போம். இதை அப்படியே வச்சுருவோம். எத்தனை நாள் சென்று பொறிக்க போகுதுன்னு தெரியல. புழு வந்துருச்சுன்னா நம்ம பொன்னி வண்டு பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்ங்க. மூடு மண்ணை மூடு. எனக்கு பொறிச்சுன்னா எனக்கு 2-3 குஞ்சு கொடுங்க. உனக்கு எத்தனை குஞ்சுரா வேணும்? எனக்கு 2 போதுமா? அதில் இருக்கிற நெருக்கி ஒரு 60 முட்டைகிட்ட இருக்குதுடா. எனக்கு 8 வேணும். கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை வித்துரு. நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஸ்கூலில் ₹1, ₹2, ₹5 பொன்னி வண்டு வாங்கியிருப்பீங்க. நாங்களாம் அப்படி தான் ஸ்கூல் படிக்கும் போது அப்படியே ₹5 பொன்னி வண்டு வாங்குறது, அதை அப்படியே அடைச்சி ஏன் பொன்னி வண்டு தான் பெருசு ஓண்டு தான் பெருசுன்னு இல்லாத கூத்தெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு காலங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னி வண்டு முட்டையில் அழகாக இங்குபேட் மாதிரி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருவோம். வச்சுட்டு எத்தனை முட்டை இருந்துச்சு, ஒரு 60 முட்டைகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை குஞ்சு நம்மளுக்கு பொறிக்கின்னு பார்ப்போம். பார்த்துருவோமா? சரி, எத்தனை மாதம் ஆகும் அது தெரில, நாள் கணக்கெலாம் தெரியல. நம்ம இப்படி பார்ப்பேன் எங்கேயாச்சும் இலைதான்னு. சரி நண்பர்களே, இப்போ இதை கொண்டு போய் அப்படியே வச்சுருவோம். மக்களே ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு பாதுகாத்து வச்சு இந்த முட்டையை இந்த பாடையில் போன கோழி தட்டி விட்ருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக பாதுகாத்து வச்சுருந்தேன். கரெக்டாக பொரிய போகிற நேரம் பார்த்து தட்டி விட்டு எல்லாத்தையும் பறக்க விட்டுருச்சு. ஒவ்வொரு முட்டையாக பொறுக்கி கொண்டு போய் அப்புறம் எங்கள் மாடியில் ஒரு தோட்டம் இருந்துச்சா, அந்த செடியில் கொண்டு போய் அப்படியே கொட்டி விட்டுட்டேன். ஏன்னா அது பொறிஞ்சு வந்தாலும் அந்த பாக்டீரியா சாப்பிட்டு நல்லா உயிர் வாழும் அப்படிங்கிறதுக்காக. அதுலேயும் சில புழுக்கள்லாம் முட்டிகிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டையில் சிலது பொறிஞ்சு வந்துருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள் பொன்னி வண்டோட குட்டியை நான் காட்டுறேன். எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. இதுதான் பொன்னி வண்டோட குட்டியால் குஞ்சான்னு தெரியலை. முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்தால் குஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. இதை பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா முள்ளுமுள்ளா அப்படியே பஞ்சாக பட்டுப்பூச்சி மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுதாங்க நம்மளோட பொன்னி வண்டோட குஞ்சு.
இந்த குஞ்சு தான் வந்து பொன்னியுண்டா மாறி வரும். குஞ்சாவது புழுவான்னு தெரியலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ முட்டை பொரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. நல்லா பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்திருக்குன்னு. பட்டுப்பூச்சி மாதிரியே இருக்குது பாருங்கள். அது முடி அப்படியே தொடும்போது அப்படியே சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க. இதுதான் வந்து கொஞ்ச நாள் அப்படியே சாப்பிட்டு இலையெல்லாம் சாப்பிட்டு பொன்னியுண்டா மாறி வரும். இது எப்படி பட்டாம்பூச்சி மாதிரி மாறி வரும்னு நினைக்கிறேன். கூட்டுப்புழு மாதிரி கட்டி அப்படியே பொன்னியுண்டா மாறி வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குஞ்செல்லாம் பொன்னியுண்டா மாறி வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம்னாச்சும் ஆகி போயிருங்க. ஏன்னா அடுத்த சீசனுக்கு தான் இது பொன்னியுண்டா மாதிரியே பறந்து தெரியும். அது வரைக்கும் இந்த குஞ்சை நம்மளால் பாதுகாக்கவே முடியாது. ஏன்னா அந்த குஞ்சு ஒரு இடத்துல இருக்காது. அடுத்தடுத்து இலையை சாப்பிட்டுட்டு ஊறி போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் இதை பொரிய வச்சதே பெரிய விஷயங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸ் வைங்க. அடுத்த சீசனுக்கு பொன்னியுண்டா பிடிச்சி முட்டை போட வச்சு அந்த முட்டையை பொரிய வச்சு அந்த குஞ்சை கூட்டுப்புழு ஆக்கி அதை பொன்னியுண்டா மாறுற வரைக்கும் நம்ம கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகிற வரைக்கும் நல்லா ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோக்காக ரொம்ப மெனக்கட்டிருக்கோம் 4-5 மாதம். அதனாலே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ரெண்டு கூடலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பாய். See you.